ஹாய் அண்டேடேக்க சொந்தங்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை பார்க்க போகிறோம். எல்லாரும் வந்துட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பார்க்க போகிறோம்னா, கோலம் ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னடா கோலம் ஸ்பேஸில் ஒரு புதுசாக என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்பார்ட்மெண்ட்டில் கோலம் போடுறதுக்கு எங்கன்னா இடம் இருந்திருக்கோ? இந்த பக்கம் ஒரு டோரில் பார்த்தேன்னா ஆப்போசிட் ஆத்துக்காரர் இருப்பா இல்லையா? ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட்ல இந்த பக்கம் எப்படி இருக்கும்போது உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு கூட ஒரு ப்ரைவசியே இருக்காது. பட் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் ஒன்று நார்த்து சைடு இருக்கும், இல்லை ஈஸ்ட் சைடு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்ன்ற அந்த பிரச்சனையே இருக்காது, ப்ரைவசி தொந்தரவே இருக்காது. ஓகேங்களா? வாங்க இப்போ ப்ராஜெக்டை பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் வண்டலூர் டு கேளம்பாக்கம் இருக்க ஹை ரோட்ல ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். 1400 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட். ஓகே, அதுவும் மை1 கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். ஒரு 2 பால்கனியோட ஸ்பேஷியஸான வீட்டை தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. ஒரு அல்ட்ரா லக்ஸரி லைஃப் ஸ்டைல், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல. ஓகேங்களா? வாங்க இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஹால். ஓகேங்களா? இந்த ஹால்ல இருந்தே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இந்த பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன் ரோட பார்க்கலாம். ஆன் ரோடோட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பைக் போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லைங்க, யூஸ்வலி ஃப்ளாட்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டைல்ன்ற பேரில் பூஜை ரூமே கொடுக்கறது இல்லை. பட் நம்ம இங்கே இடத்துல பூஜை ரூமும் கொடுக்குறோம். பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ அழகாக உட்காந்து பூஜை பண்ணணுமோ அவ்வளோ அழகாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாரின் லைஃப் ஸ்டைலை காப்பி அடிச்சுட்டு பூஜை ரூமும் கொடுக்காம நிறைய விஷயத்த கொடுக்காம இருக்காங்க. பட் நம்ம இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி அழகாக கட்டணும்னு சொல்லிட்டு கோலத்துக்கு ஒரு ஸ்பேஸ், பூஜை ரூமுக்கு ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஃபுல்லி வாஸ்து சாஸ்திரப்படி எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? லேடிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதான் நம்மளோட ஆசை இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் வென்டிலேஷனோட ஃபுல் ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் எல் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு செட்டப்பில் வந்துடும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக வால் வரைக்கும் மேலே வரைக்கும் உங்களுக்கு மஸ்கிட்டோ ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வென்டிலேஷன். இந்த இடத்துல நீங்கள் டிஷ் வாஷரோ வாஷிங் மிஷினோ ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான டேப் ஃபெசிலிட்டி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பால்கனி செட்டப்போட வரும். ஓகேங்களா? ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூம்லேயே என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஐட்டம்லாம் ஃபிட் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு அந்த மியூசியம் செட்டப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட்னா மாடல் அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் என்ன போடுறோம் வரோன்றது எல்லாமே உங்களுக்கு புக்லெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே நேராக மியூசியம் மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட், என்ன மாதிரி கம்பி யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி செட்டிங்ஸ் பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா மெட்டீரியல் மேட்டர் கூட எல்லாமே அங்கே வச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனியும் வந்துடும். ஓகே, ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிலேருந்து அழகாக நீங்கள் அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் ரோடை பார்த்தீங்கன்னா நல்லா வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு செட்டப்போட உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸோட கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 பெட்ரூமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டோடு வரும். ஓகே, ஸோ இங்கே ஒரு பால்கனியும் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான விஷயத்தை காமிக்கிறேன். ஸோ இந்த பாத்ரூம்க்கு ஆப்போசிட்ல இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் லைக் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக தான் இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் செட்டப்போட இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டக்பின் இந்த செட்டப் கொடுத்துட்றோம். வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டக்டின் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு பெட்ரூமில் நீ அப்புறமா ஒரு பீரோ வாங்கிட்டு வைக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்பேஸே நிறைய அடைச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வால்லையே பேக் அண்ட் டுவர்ட்ஸ் இதில் ஒரு 2 feet உங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வால் அட்டாச்மெண்ட்டோடு வர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான பெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டக்டின் வார்ட்ரோப்புடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வால் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாகவே வெளிச்சமாக இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த விதமான
வெளிச்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பஞ்சமா அப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் செட்டப்பில் என்னென்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுறங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்றத மியூசியமில் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லை சைட்டுக்கு வந்தீங்கன்னா நேர்லேயே எல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். அது கண்ணாலேயே பார்த்துக்கலாம். நீங்கள் புக்கில் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய புக்கு போட்டு பைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் என்ன வருது அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நேராக மியூசியம் மாதிரி வந்து என்ன கம்பி யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஜாக்கோ ஃபிட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வுட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து மியூசியம் மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பக்காவான ஒரு மை ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குறேன்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டக்ட் இன் வார்ட்ரோப் கொடுத்துட்றோம். ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒரு 3.5 ஃபீட்டில் பாருங்கள். டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஃபீட் இருக்கும். ஓகே. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக உள்ள பேக் எண்டில் டுவர்ட்ஸ் வாலோடு போயிடுது. வால் கீழே பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா நீங்கள் பீரோ எடுத்துன்னு வந்து இடம் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம். ஸோ இதுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து வென்டிலேஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே என்ன யோசிக்கிறீங்க? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி வாங்கலான்றதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த 100 ஏக்கர் மூலமாக வாங்குறதுனால உங்களுக்கு ரைட் ப்ரைஸில் நீங்கள் அழகாக வாங்கிட்டு போகலாம். ஸோ யாருக்கும் நீங்கள் எதுவும் தர தேவையில்லை. அழகாக கால் பண்ணுறீங்க, சைட் விசிட்க்கு வரீங்க, ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் அழகாக வாங்கிட்டு போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வீடு வாங்கின ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும் இந்த 100 ஏக்கர் மூலமாக ஒரு நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனில். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து காத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாகவே இருங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.